சென்னை உயர்நீதிமன்றம் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்திற்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஒருத்தர் கேஸை போட்டார், பாருங்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கெல்லாம் மக்கள் வரி பணத்திலேருந்து 10 லட்சம் கொடுத்துருக்காங்க, இதை ரத்து பண்ணுங்கன்னு கொடுத்தாங்க. உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டாங்க, எப்படி கொடுத்தீங்க மக்கள் வரி பணத்தில்? நான் என்ன கேட்குறேன், கள்ளச்சாராயத்தை காய்ச்சினவன் பூரா திமுககாரன், உதயசூரியன் எம்எல்ஏ அந்த ஏவாவேலு தான் பின்னணியில் இருக்காரு, எல்லாருக்கும் தெரியும். யாரையுமே அரெஸ்ட் பண்ணலை. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் உண்மையிலே மனசாட்சி உள்ள மனிதராக இருந்தால் ஸ்டாலின் என்ன பண்ணணும், யார் யார் கள்ளச்சாராயம் காய்ச்சினோ மந்திரியிலேருந்து எம்எல்ஏலேருந்து கைது பண்ணி கள்ளச்சாராயத்தில் சம்பாதிச்சான்ல அவன் பணம் அவனை கொடுக்க சொல்லுங்கள். 10 லட்சம் ரூபாயை மக்கள் வரி பணம் தான் உங்களுக்கு கிடைச்சதா? இதைத்தான் கேட்குறாங்க சென்னை உயர்நீதிமன்றம். எப்படி நீ கொடுத்த 10 லட்சம் மக்கள் வரி பணத்திலேருந்து கொடுக்குறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? அதை கேன்சல் பண்ண ரத்து செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தொடச்சி போட்டுருவாங்க அவங்க. அதனால் கொள்ளை அடிக்கிறதும் உங்கள் கட்சிக்காரன், ஆனால் இது கொடுக்குறது இப்போ அரசாங்க பணத்தில் இருந்து நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சொரண வருமா அந்த கூட்டத்துக்கு நிச்சயம் வராது. அதனால் இவங்க பணத்தை நியாயப்படுத்துவாங்க, சுப்ரீம் கோர்ட் போவாங்க, போயிட்டு நாங்கள் பணத்தை கொடுத்தது சரிதான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 10 லட்சத்துக்கு கேட்குறீங்க உயர்நீதிமன்றம், 30,000 கோடியெல்லாம் இருக்க இவங்க அடித்த மக்கள் வரி பணம், அது உங்கள்கிட்ட இன்னும் வரல வழக்கா? வருங்காலத்தில் அது நிச்சயம் வழக்காகணும். இவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுவார்கள். அப்போதாவது கேளுங்க, 30,000 கோடியை கட்டுன்னு சொல்லி ஒரு சொத்துக்களை பூரா விற்று 30,000 கோடியை மீட்டுக்க வேண்டும் அப்படிங்கிறத உயர்நீதிமன்றத்துக்கு தலை வணங்குகிறோம். நீங்கள் இப்போ சொன்ன 10 லட்சமே நல்ல விஷயம். இதே மாதிரி 30,000 கோடி பிடிஆர் சொன்ன 30,000 கோடி பிடிஆரை சாட்சியாக கூப்பிடுங்க, எங்கெங்கே பணம் வச்சுருக்கீங்கன்னு அதையும் இந்த நாட்டுக்கு மீட்டு கொடுங்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய வேண்டும். 3 மாதமாக ரேஷன் கடையில் சரியான அளவு இதில் பொருட்கள் கிடைக்கலைன்னு மக்கள் புலம்புறாங்க. இப்போ என்ன கள்ளச்சாராயம் முடிஞ்ச உடனே என்ன செய்தி வந்திருக்குன்னா, 12 மணிக்கு தான் சாராய கடையை திறக்கணும், 6 மணிக்கே திறந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய வீடியோஸ் வந்துருச்சு ட்விட்டரில். ஆக இந்த ஆட்சியில் என்ன ஆகுது, சாராயம் எப்போ வேணாலும் கிடைக்கிது, எளிதாக கிடைக்கிறது. ஆனால் மக்கள் உண்ணக்கூடிய ரேஷன் பொருட்கள் கிடைக்கிறது இல்லை. இதை விட கேவலமான ஒரு ஆட்சி இருக்கா? மக்களை சாகடித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை ஒழுங்காக செய்கிறீர்கள். காரணம், உங்களுக்கு அதில் கமிஷன் கிடைக்கிது. மக்களுக்கு ரேஷன் பொருள் வரலைன்னா இதுக்கு இந்த ஆட்சியுடைய திறமையின்மை தான் காரணம். அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த ரேஷன் பொருட்கள்லாம் மத்திய தொகுப்புலேருந்து கொடுக்குறாங்க. மத்திய தொகுப்பில் அங்கே ஒரு ஆஃபீஸர் இருப்பான் மத்திய அரசாங்கத்தில். அந்த ஆஃபீஸருக்கு ஆள் வச்சு அவனுக்கு கொஞ்சம் பணத்தெல்லாம் கொடுத்து இந்த பொருட்களை சரியான முறையில் சேர்கிற மாதிரி கண்காணிக்கணும். அது இவருக்கு தெரியலை, உங்கள் அப்பாவுக்கும் தெரியாது. கருணாநிதி பீரியட் வந்தாலே ரேஷனில் ஒன்றும் கிடைக்காது. காரணம், அவருக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கேருந்து ரேஷன் தொகுப்பு வருது, மத்திய அரசாங்கத்தில் எங்கேருந்து வருது, அங்கே இருக்கிற அதிகாரி யார், அவனை கவனிக்கணுமே, அங்கே ஆள் அனுப்ப, அது சுத்தமாக தெரியாது. அவர் ராஜதந்திரிம்பாங்க. அதனால் இப்போ அதே தவறே பையன் செஞ்சுக்கிட்டு இருக்கார் ஸ்டாலின். அங்கேருந்து ரேஷன் மத்திய தொகுப்புலேருந்து வர்றதை கண்காணிக்காமல் இது பண்ணாமல் மக்கள் அவதிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அரிசியின் தரம் சரியாக இல்லைங்கிறாங்க, பொருட்கள் எல்லாம் நேரத்தில் கிடைப்பதில்லைங்கிறாங்க. அதனால் சாராயம் இந்த நாட்டில் கிடைக்கும்போது ரேஷன் கடைகளில் பொருட்கள் கிடைக்காதது மிகப்பெரிய வேதனை. நீங்கள் சும்மா ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா கொடுத்தா போதுமா? மக்கள் சாப்பிடுவதற்கான இந்த விஷயங்களை நீங்கள் செய்யணும் இல்லை. அதனால் ஸ்டாலினுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சும்மா உட்காந்துக்கிட்டு கண்காட்சியில் இதை திறந்து வைக்கிறது மட்டும் இல்லை, கிடையாது ஆட்சி. சும்மா இங்கே எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ அமெரிக்கா போய் சுற்றுறது, ஃப்ரான்ஸு போய் தொழில் இதை பார்க்க போகிறேன், ஜெர்மனியில் போய் தொழில் தொடங்க போகிறேன்னு தொழில் தொடங்குறது வச்சுக்கிட்டேன்னா அடிப்படை மனிதனுக்கு அடிப்படை தேவையான சாப்பாட்டில் கவனம் செலுத்தாமல் தொழில் போய் புதுசாக தொடங்குறேன்னு போயிட்டு நிற்கிற ஒரு வேடிக்கையான முதலமைச்சர் இந்த நாட்டில் தான் இருக்கார் அப்படிங்கிறது தான் வேதனை தரும் செய்தி. அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் உணவு விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள் அப்படிங்கிற கோரிக்கையும் வைக்க விரும்புகிறோம். அடுத்தது விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் பயங்கரமாக போயிட்டு. இதில் வேடிக்கை என்னென்னா, எடப்பாடி ரெட்ட வேஷம் போடுறாரு. இதில் நாங்கள் எலெக்ஷனில் நிற்கலன்ட்டார், அந்த பக்கம் பாமகவுக்கு போடக்கூடாதுன்ட்டார், திமுகவுக்கு அதிமுககாரங்க போட மாட்டாங்கன்னு தெரியும். அப்போ மீதி இருக்கிறது யார், சீமானுக்கு போடட்டும்னு எடப்பாடியே வாயை திறக்கலை. இப்போ சீமானுக்கு ஆதரவாக அதிமுக ஓட்ட போனால் சீமானுக்கு போகணுங்கிறதுக்காக அவருக்கு ஆதரவாக நடந்து கொள்கிறார்
எடப்பாடிங்கிற குற்றச்சாட்டு வந்திருக்கு. எடப்பாடிகிட்ட சொன்னேன், எம்ஜிஆர் அமைச்ச கட்சி இந்த கட்சி உங்களுக்கு இந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லை, சும்மா வந்திருக்கீங்க, ஒவ்வொரு பொதுக்குழுக்காக உறுப்பினர்களுக்கும் 1 கோடி 2 கோடின்னு கொடுத்து வந்திருக்கீங்க. நீங்கள் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இல்லை. மக்கள் உங்களை அதிமுக பொதுச் செயலாளராக ஃபுல்லாக ஏற்றுக்கலை, இன்னும் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிமுக உங்களுடைய சொந்த சொத்து கிடையாது. அதிமுகவை போய் சீமான்ட்டு அடகு வைப்பீங்களா? சீமானுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுங்கள். பாமகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு பேர் சொல்லி சொன்னீங்களே, சீமானுக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்லுங்கள். திமுகவுக்கு நீங்கள் சொன்னாலும் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அதிமுக தொண்டை. அப்போ சீமானுக்கு நீங்கள் துணை போகிறீர்கள். அதிமுகவை சீமானிடம் அடகு வைப்பதற்கு நீங்கள் இது பண்ணிட்டீங்க. பகிஷ்கரிங்கள்னு சொல்லுங்கள். அதிமுக தொண்டை ஓட்டு எலெக்ஷனில் போய் ஓட்டை போடாதுன்னு சொல்லுங்கள், இல்லை நான் நோட்டாவுக்கு போடுன்னு சொல்லுங்கள். அது என்ன? ஸோ அதனால் அதிமுக தொண்டர்கள் சொன்னேன், அதிமுகவை சீமானிடம் அடகு வைக்க பார்க்கிறார் எடப்பாடி. எந்த காரணத்தை கொண்டும் இவங்களுக்கு சொல்கிறேன், எம்ஜிஆர் வாய்க்கு வந்தபடி பேசியவர் சீமான். உங்கள் ஓட்டு எதையும் ஓட்டு சாவடிக்க போகாமல் இருங்க. அதற்கு மீறி ஓட்டு போடணும்னு நினச்சா எதிர்ப்பை தெரிவிக்க நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க. எந்த காரணத்தை கொண்டும் சீமானுக்கு அதிமுக தொண்டர்கள் போடாதீங்க. பட்டாளி மக்கள் கட்சிக்கும் போடாதீங்க, சீமானுக்கும் போட. காரணம், அவர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் புறக்கணிக்கிறோம் இருக்காரு. தேர்தலை புறக்கணிக்கிறோம்னா என்ன? ஒன்றும் ஓட்டு போடாமல் இருங்க, இல்லை ஓட்டு போட்டிங்கன்னா நோட்டாவுக்கு போடுங்க. மற்ற கட்சிகளுக்கு எப்படி நீங்கள் போட சொல்லலாம்? இப்படி ஒரு பொதுச் செயலாளரை அதிமுக பார்த்ததில்லை. அதனால் இப்போ எடப்பாடிக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அறிக்கை விடுங்க, எலெக்ஷனில் ஓட்டே போடாதுன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இதுக்கு நோட்டாவுக்கு எதிர்ப்பை தெரிவிக்க போடுங்கன்னு சொல்லுங்கள். சீமானுக்கு காவடி தூக்காதீர்கள் அப்படிங்கிற கண்டனத்தை எடப்பாடிக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.